இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பீக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/2 kg எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், இன்னொரு டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அது ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. அது ப்ரௌன் கலர் ஆனதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 2 மிளகாவை பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சால்ட், நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நல்லா குக்காக இருக்கும். அப்புறமா அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 15 minutes கழித்து அதை ஓப்பன் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும். நமக்கு சுக்கா ரொம்ப திக்காக வேணுன்றனால அதை 15 minutes ஓப்பன் ஏர்லேயே குக் பண்ணுவோம். 15 minutes ஓப்பன் ஏர்லேயே குக் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.